வருகின்றோம் பிள்ளைகள் நாங்கள், கேட்கின்றோம் ஆசி வரங்கள். வாருங்கள் வாருங்கள் பன்னிசைத்து பாடுங்கள், கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் பன்னிசைத்து பாடுங்கள், கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் கூடுங்கள். திருப்பலியில் இணையும் நேரம், அந்த இறைவனின் அருள் பெறும் நேரம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Srindhar TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். தொடக்க கால திருவையில் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட சிலர்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருந்தது. இன்றைய முதல் வாசகத்திலும் இருவரை நாம் குணப்படுத்துவதை பார்க்கின்றோம். ஒருவர் எழுந்து தன்னுடைய படுக்கையை சரிப்படுத்துகிறார். இன்னொருவர் தொர்க்கா இறந்த அவர் ராயப்பர் ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் குணப்படுத்துகிறார் என்று அவரை உயிர்ப்பிக்கிறார். இதை கண்ட பலர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டனர். கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய துன்பங்களும் வியாதிகளும் வேதனைகளும் வருத்தங்களும் நோய்களும் வருகின்ற போது கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை வைத்து அவரையே நாம் இறுக பற்றி கொள்கின்ற பொழுது ஆண்டு அருளும் ஆசீரும் வல்லமையும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இத்திருப்பலியில் ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நம்புவோரை திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்பித்தீரே. கிறிஸ்துவில் புது புறப்படைந்தவர்களுக்கு நீர் பாதுகாப்பை அளித்தருளும். அதனால் அவர்கள் பொய்மையின் எல்லா தாக்குதலையும் முறியடித்து உமது ஆசையின் அருளை உண்மையுடன் காத்து கொள்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறைமக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம் ஐனேயா, இயேசு கிறிஸ்து உன் பிணியை போக்குகிறார், எழுந்து உன் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சாராவிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொர்க்கா என்றும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்கம் செயல்களில் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல்நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்துவிட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தியிருந்தார்கள். யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரையும் அவரிடம் அனுப்பி, எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல்மாடி அழைத்துக்கு சென்றார்கள். கைம்பெண் அவர் அருகில் வந்து நின்று, தொர்க்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலில் பக்கமாக திரும்பி, தபித்தா எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார். இறை மக்களையும் கை பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதிலும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 116 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வே. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வே. என்ன கைமாறு செய்வே. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வே. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வே. என்ன கைமாறு செய்வே. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வே.
மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவே. இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவே. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வே. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வே. என்ன கைமாறு செய்வே. ஆண்டவர்தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உன் ஊழியன். நான் உன் பணியாள், உன் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உன் பெயரை தொழுவே. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வே. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வே. என்ன கைமாறு செய்வே. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. உமது வார்த்தைகள் வாழ்வு தருமாவே கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 60 முதல் 69 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு நிலைவாழ்வளிக்கும் உணவு பற்றி கற்பித்து கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர்,
இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, டாம் பிரவுன் ஸ்கூல் டேஸ், டாம் பிரவினுடைய பள்ளி நாட்கள் என்ற ஒரு நாவல் 1857களில் மிக பிரசித்தி பெற்றது. இதனுடைய ஆசிரியர் தாமஸ் ஃபூகஸ் இதை பற்றி இவ்வாறு சொல்கிறார். 1830களில் இவருடைய அநேக அனுபவங்கள் இந்த நாவலிலே இடம்பெற்றிருந்ததாக சொல்லுகிறார். ஒரு கிராமப்புற மாணவன் அந்த அரசு ரக்பை ஸ்கூல் பள்ளியினுடைய அரசாங்கத்தினுடைய அந்த பள்ளிக்கு வருகிறான். புதிய சூழல், புதிய கலாச்சாரம், புதிய புதிய மாணவர்கள், இவையெல்லாம் அவனுக்கு ஆச்சரியத்தை தருகின்றன, வியப்பை தருகின்றன, இடையிடையே ஒரு அச்சத்தையும் தருகிறது. அந்த சூழல் அவன் புதியதாக இருந்தாலும் தன்னுடைய தாய் சொல்லிக் கொடுத்ததை அவன் மறக்கவில்லை, அவனால் மறக்கவும் முடியவில்லை. இவன் 12 மாணவர்கள் இருந்த அறையிலே இவனுக்கு அறை ஒதுக்கப்படுகிறது. எனவே எல்லோரும் உறங்கப் போகும் நேரத்திலே இவன் தன்னுடைய படுக்கைக்கு அருகிலே முழந்தால் படியிட்டு ஜெபிக்கிறான். இந்த பப்ளிக் ஸ்கூல் பள்ளி மாணவர்கள் இவனை பார்த்தவுடன் இவனை பார்த்து கிண்டல் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள், ஏளனமாக பார்க்கிறார்கள். இந்த காலத்திலும் இப்படி ஒருவனா என்றெல்லாம் இவனை தொந்தரவு செய்கிறார்கள். இதையெல்லாம் இந்த டாம் பிரவுன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அத்தகைய கிண்டலுக்கும் கேலிக்கும் மத்தியிலே இவன் தொடர்ந்து ஜெபித்து தன்னுடைய ஜெபத்தை முடித்துவிட்டு படுங்க போகிறான். விளக்குகள் அணைக்கப்படுகின்றன. இந்த மாணவனை பார்த்த இந்த டாம் பிரவுனுக்கு தன்னுடைய தாயார் இவன் பள்ளிக்கு படிக்க வந்த போது சொன்னது ஞாபகத்துக்கு வருகிறது. இன்று வரை இந்த டாம் பிரவுன் ஒரு நாளும் அந்த ஜெபத்தை சொன்னது கிடையாது, நினைத்து கூட பார்த்தது கிடையாது. இந்த சிறுவன் அல்லது புதிதாக வந்த இந்த மாணவன் அவ்வாறு ஜெபித்ததை பார்த்தவுடன் இவனுடைய தாயார் இவனுக்கு சொன்ன அந்த ஜெபம் ஞாபகத்திற்கு வருகிறது. அவனுடைய மனதில் ஏதோ ஒன்று எழுகிறது. அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக இரவு விளக்குகள் அணைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த டாம் பிரவுன் இவனுடைய படுக்கைக்கு அருகில் முழந்தால் படியிட்டு ஜெபிக்கிறான். இந்த நேரத்தில் அந்த புதிதாக வந்த மாணவன் ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய தலையை ஒட்டி தலைக்கு அருகில் ஒரு ஸ்லிப்பர், செருப்பு பறந்துக்கிட்டு போகுது. மாணவர்களுடைய கிண்டல், ஏளனம்,
வெறுப்பு, டீசிங், அதையும் இவன் பார்க்கிறான். அந்த மாணவனும் அமர்ந்து ஜெபிக்கிறான், டாம் பிரவுனும் அமர்ந்து ஜெபிக்கிறான். இப்பொழுதுதான் ஏனென்றால் இவன் இந்த டாம் பிரவுனுக்கு ஒரு பெரிய அந்த பள்ளியிலே நல்ல மரியாதை, மாணவர்கள் மத்தியிலே ஒரு தனி மதிப்பு உண்டு. எனவே இப்பொழுது எல்லா மாணவர்களுடைய பார்வையும் இவனை நோக்கி திரும்புகிறது. என்னடா இவனும் முட்டி போடுறான், இவனும் ஜெபிக்கிறான், இவனுக்கு என்ன ஆயிற்று என்றெல்லாம் தங்களுடைய பார்வையினாலே அவர்கள் பார்க்கின்றார்களே தவிர அவர்களால் இவனை பார்த்து ஒன்றும் செய்ய முடியவில்லை. அடுத்த நாள் அந்த புதிதாக வந்த மாணவன் முழந்தால் படுகிறான், டாம் பிரவுன் முழந்தால் படுகிறான். மற்ற அனைத்து மாணவர்களும் முழந்தால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த புதிதாக வந்த மாணவன் கொண்ட நம்பிக்கை, தன்னை ஏளனம் செய்த, தனக்கு இடையூறாக இருந்த அல்லது தன் மீது செருப்புக்கல்லை வீசிய அந்த எல்லா மாணவர்களையும் கடவுள் பால் ஈர்த்தது. இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவர் இயேசு உலகில் வாழ்ந்த பொழுது எத்தகைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தாரோ, அதிசயங்களும் அற்புதங்களும் இன்னும் அதிகமாக அவருடைய சீடர்களால், கிறிஸ்துவால் அது நிகழ்த்தப்படுகிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம், ஆதி தொடக்ககால திரு அவை, தொடக்ககால கிறிஸ்தவர்களுடைய அனுபவங்கள், ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்பாசல்ஸ், அவர்களுடைய அனுபவங்களைத்தான் நாம் இந்த 50 நாட்களாக பாஸ்கா காலத்திலே நம்முடைய அனுபவமாக நாம் மாற்ற வேண்டும் என்று திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. தொடக்ககால திரு அவையில் ஒருபுறம் கிறிஸ்துவை அல்லது கிறிஸ்துவை துன்புறுத்தியவர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறார்கள், கிறிஸ்துவனுடைய சீடர்களை துன்புறுத்துகிறார்கள். ஆனால் ஒருபுறம் அவர்கள் துன்புறுத்தப்பட்டாலும் இன்னொரு புறம் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை பெறுகிறது. அதனால தான் ராயப்பர் பேதுரு சொல்லுகிறார், படுத்த படுக்கை 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயாவை நோக்கி, ஐனேயா, இயேசு கிறிஸ்து உன் பிணியை போக்குகிறார், எழுந்து உன் படுக்கையை நீரே சரிப்படுத்தும். எழுந்தார், சரிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார், நான் என்று கூட சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து உன்னை குணப்படுத்துகிறார், சுகம் தருகிறார் என்று சொல்லுகிறார். மீண்டும் இந்த செய்தி அந்த யோப்பா நகருக்கு வருகிறது. அங்கதான் ஒரு தபிதா என்ற பெண் சீடர், ரொம்ப நேர்மையானவர், கடவுள் பக்தி கொண்டவர், எல்லோருக்கும் உதவி செய்ய. துர்கா என்றால் அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் பேதுரு ஜெபிக்கிறார். எனவே நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் செய்வதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். அதனால் அவருடைய இறப்பை பார்த்து எல்லோரும், அவருடைய நண்பர்கள் வியந்து போனார்கள், வருத்தத்திலே ஆழ்ந்தார்கள். அதனால் அவர் இறந்தவுடன் பேதுரு அங்கே வரவழைக்கப்படுகிறார். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு அங்கு வந்தார். அது மட்டுமில்லாமல் பேதுருவை பார்த்தவுடன், இவள் எங்களோடு இருந்த பொழுது என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தால், இப்போ நம்முடைய உறவினர் யாராவது இறந்து விட்டால் அவர்கள் நம்மோடு இருந்தது, பழகியது, நமக்கு செய்த நல்ல காரியங்கள், உதவிகளை எல்லாம் நினைத்து சொல்லுகிறோம். அவை எல்லாவற்றையும், அவள் செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். எந்திரிக்க சொல்றார், அந்த பெண் எந்திரிக்கிறார். முழந்தால் படியிட்டு வேண்டினார். அந்த பள்ளிக்கூடத்திலே அந்த புதிதாக வந்த மாணவன் முழந்தால் படியிட்டு வேண்டினார். டாம் பிரவுன் முழந்தால் படியிட்டு வேண்டினார். எனவே முழந்தால் படியிட்டு வேண்டிய பிறகு, வேண்டியவுடன் துர்கா
கிறிஸ்துவினால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவார் உடனே தபித்தா எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேது கையை பிடிச்சு எழுந்திருக்க செய்கிறார். இதை பார்த்தவுடன் அங்கிருந்த பலருக்கு அவர் மீது நம்பிக்கை வந்தது. ஆக தொடக்க கால திருவிழாவில் நடந்த ஒவ்வொரு அற்புதங்களும் அதிசயங்களும் கிறிஸ்தவர்களை திடப்படுத்தியது, கிறிஸ்தவர்களை பலப்படுத்தியது, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வதற்காக அவர்களை ஒருங்கே அழைத்து வந்தது. எனவே இன்று அன்னையினுடைய இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கின்ற நீங்கள் எத்தனையோ நல்ல புதுமைகள், வியாதிகள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், தீர்க்க முடியாத பல்வேறு விதமான பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் அன்னை உங்களை தேற்றி இருக்கிறார், அன்னையினுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதற்காக நன்றி சொல்வதற்காக வந்திருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் அன்னையினிடத்திலே பல வேண்டுதலை வைத்து இந்த அன்னையினுடைய அருளால் ஆசிரால் எனக்கு இந்த வரம் கிடைக்காதா என்று ஒரு பக்கம் வேண்டுதலாகவும் வந்திருக்கின்றீர்கள். இந்த நம்பிக்கையோடு வந்தவர்கள் ஒரு புறம் நன்றி சொல்ல, அல்லது நலன்களை பெற்றவர்கள் நன்றி சொல்ல ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் எங்களால் உங்களை விட்டால் எங்களுக்கு யாருமே கிடையாதுமா, மருத்துவர்கள் கிடையாது, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், எப்படியாவது நீங்கள் என்னை குணப்படுத்தணும், என் வியாதியை குணப்படுத்தணும். இதுதான் என்ற நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். இரண்டு விதமான குழுக்கள், ரெண்டு குரூப் இருந்துச்சு. இயேசு அந்த புதுமைகளை செய்த பிறகு என்னுடைய உடலை உண்ண போறீங்க. அப்போ யாரா இவருடைய உடலை உண்பது? இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், புரிகிறது கூட கஷ்டம் இல்லை. they were able to understand but not able to accept that to receive the body and blood of Christ. என்னுடைய உடலை, என்னுடைய இரத்தத்தை நீங்கள் உடலாகவும் பானமாகவும் பெற இருக்கின்றீர்கள் என்று சொன்னபோது இப்பேச்சை நாங்கள் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று சொன்னார்கள். அப்போ உங்களுக்கு நம்புவதற்கு என்ன தடையாக இருக்கிறது? மாணமகன் மேலே போகிறார், தான் இறங்கி வந்த இடத்திற்கே அவர். எனவே ஊனியல்பு ஆவிக்குரிய அந்த போராட்டம். நம்பியவர்கள் அவரோடு கூட இருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த வார்த்தைகளை இதன் காரணத்தால்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் வர இயலாது. யார் யார் என் பக்கம் வரணுங்கிறது, யார் யாருக்கு அருள் கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய தந்தையுடைய விருப்பம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. கொஞ்சம் பேர் விலகிட்டாங்க. இது எப்படி வித்தியாசமான போதனையாக இருக்குது, யார் இதை ஏற்றுக்கொள்ளுவா? எனவே அவர்கள் விலக ஆரம்பித்தார். அப்போ இயேசு அப்படியே ஒரு கருணையோட, ஒரு ஏக்கத்தோட, ஒரு மனசு கொஞ்சம் உடைஞ்சது மாதிரி என்ன செய்கிறாரு, சீடர் பக்கம் திரும்பி 12 சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? டு யூ வாண்ட் டு லீவ் என்று கேட்டார். ராயப்பெரும் உடனே சொல்லுவார் இல்லையா, ஆண்டவரை நாங்கள் எங்கே போவோம், பாத்ரூமில் வந்தானே உடனே. எனவே நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா? இந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம மையமாக நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இந்த திருப்பலியிலிருந்து அருளை நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா? பல காரியங்களுடைய வாழ்க்கையிலே புரியாமல் போகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, இடர்கள் வருகின்ற பொழுது, இன்னல்கள் வருகின்ற பொழுது, இடுக்கண்கள் வருகின்ற பொழுது, ஏமாற்றங்கள் வருகின்ற பொழுது, ஏளன பேச்சுகள் வருகின்ற பொழுது, எதிரிகளால் நீங்கள் தாக்குதல்கள் பெறுகின்ற பொழுது, எதிரிகள் உங்களை அச்சுறுத்துகின்ற போது, எதிராளிகள் உங்களை சூழ்ச்சிக்குள் மடக்குகின்ற போது, எவ்வாறு அந்த டாம் பிரவுன் ஸ்கூல் டேஸ் பள்ளியிலே அந்த புதிதாக வந்த மாணவனுடைய தலைக்கு நேரே செருப்பு பறந்து சென்ற பொழுது ஆண்டவர் கேட்பதை போல, நீயும் என்னை விட்டு போறியா? அவன் போகவில்லை, அவனும் போகவில்லை, டாம் பிரவுனும் போகவில்லை. அங்கிருந்த எல்லா மாணவர்களும் ஆண்டவர் பக்கம் திரும்பினார்கள். நீங்களும் போய் நடக்கிறீர்களா? பேதுருவும் போகவில்லை. இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு
யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மீது வசைபாடினார்களோ அவர்களும் திரும்பி வந்தார்கள். இன்று நாமும் கிறிஸ்துவை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறோம். டு யூ வாண்ட் டு லீவ்? இல்லை, நான் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவர் மீது நான் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழ்கின்றன. எனவே நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையில் எத்தகைய ஒரு அச்சமும் பயமும் இருளும் நம்மை பயத்திற்கும் திகிலுக்கும் உள்ளாக்காமல் இருக்க ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நம்மை திடப்படுத்த, பலப்படுத்த, பக்குவப்படுத்த அவரை இறுக பற்றி கொள்வோம். யாகவேல் வீணை கழுதி இதமும் சிலுவை நிழலிலே தேவன் உமது பலியிலே இணைந்தால் புதுமை மலருதே. தேவன் உமது பலியிலே இணைந்தால் புதுமை மலருதே. யாகவேல் வீணை கழுதி. சகோதர சகோதரி, என்னுடைய கொடியமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மையின் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடுவதாவது:
தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையில் தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவா. அவர் பாடுபட உளம் கணித தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவுருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் ஊழியம் புரிய தகுந்துரணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் பேரெழுத்திரு சகாயராஜ் மற்றும் எங்கள் மறை மாவட்ட மேலாள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களிலே மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இன்றைய நாள் திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் இவர்களுடைய குடும்பத்தார் மீதும் கனிவுடன் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகிலிருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது எனப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஓவியங்கள் வண்ணமாகிட உதிரா பூக்களாக வாழ்வு மலர்ந்திட. இலை காக்கும் நிழலாக என் சார்பாயிருப்பவரே, என்னுள்ளம் நலப்பெறவே இறை உணவாய் எழுபவரே, தினம் தினம் அருள் தரும் ஆன்ம உணவை வா, உயிர்ப்பினை உணர்த்திடும் உணவின் வழிவே வா. நம் வாழ்வின் ஓவியங்கள் வண்ணமாயிட உதிரா பூக்களாக வாழும் மலர்ந்திட.
இயங்கிடவே தினம் உம்மரவாள் உம்மரசும் வளர்ந்திடுதே. உம்மருளால் இவ்வுலகம் இயங்கிடவே தினம் உம்மரவாள் உம்மரசும் வளர்ந்திடுதே. உண்மை தேவன் வெற்றி வீரன் உயிர்த்தார் என்று உலகமெல்லாம் உணர்ந்திடவே செய்திடுவீரே. உண்மை தேவன் வெற்றி வீரன் உயிர்த்தார் என்று உலகமெல்லாம் உணர்ந்திடவே செய்திடுவீரே. உயிரோடு உடலோடும் உயிர்த்தவர் நீரே எம் உடலோடு உயிராக கலந்திடுவீரே. உயிர்ப்பே எனக்கு ஆதாயமே, எம் உயிர்ப்பே எந்நாளும் ஆதாரமே, ஆதாரமே, ஆதாரமே. தினம் தினம் அருள் தரும் ஆன்ம உணர்வேவா உயிர்ப்பினை உணர்த்திடும் உணவின் வடிவேவா நம் வாழ்வின் ஓவியங்கள் வண்ணமாயிட புதிரா பூக்களாக வாழும் மலர்ந்திட. மன்றாடுவோமா. ஆண்டவரே, உமது பரிவரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.